ஈவினிங்ல ஹெல்தியா நல்லா சூடா சாப்பிடணும் போல இருக்குன்னா, இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சொல்லுங்க. இதோட டேஸ்ட் சொல்லவே வேணாங்க. ஒண்ணு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. அவ்ளோ ஒரு டேஸ்டியா இருந்தது. இப்ப இந்த தட்ட ஸ்டஃபிங் கொழுக்கட்டை எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசிவ 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஸ்மூத்தா பிளெண்ட் பண்ணிக்கலாம். 2 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கின்னு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுல கொஞ்சமா மஞ்சள்தூள், கொஞ்சமா மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கின்னு, ஸ்மாஷ் பண்ண வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கடுகு, எள்ளு, கருவேப்பிலை, சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கின்னு, இது கூட 1 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இதுக்கு ஃபுல்லாவே 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்துனா கரெக்ட்டா இருக்கும். ஆல்ரெடி அரிசியில கூட சேர்த்துக்கணும். இப்ப இந்த மாவ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாரி திக்கா வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டான சூடுல இந்த மாரி ரவுண்ட் ஷேப்ல தட்டிட்டு, தட்ட மாரி தட்டிக்கலாம். இது உள்ள வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, நம்ம வடை மாரி ஷேப்ல தட்டி எடுத்துக்கலாம். இப்ப இதையே நம்ம ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தா நல்ல ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெடி. இது நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டா கூட எடுத்துக்கலாம். இல்ல கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ கூட செஞ்சு குடுத்து அனுப்பலாம். லஞ்ச் பாக்ஸ் எம்ப்டியா வரும். கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும்.